என்ன ஆச்சு, என்ன பண்ணுறீங்க, மேஜிக்கா அப்படின்லாம் வந்து மெசேஜ் போடுறாங்க. ஸோ அதனால் நம்ம பேசிகிட்டே பண்ணாவா அவங்களுக்கு அட்லீஸ்ட்டு தெரியும். 4 ஆக்சுவலாக நம்மளோட கையை வந்து நல்லா இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த கை நல்லா எடுத்துகிட்டு போக முடியும், அந்த கை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நல்லா எடுத்துகிட்டு போகலாம். போகிறது 5th டைம். ஏன்னா நானும் நிறைய வந்து கண்ணுக்கு வந்து ஒர்க் கொடுப்பேன். ஒர்க் வந்து நம்ம பேட்டர்ன் போகணும் இதெல்லாம் இல்லாமல் இப்போ யூடியூப் நமக்கு இருக்கிறதால நிறைய வந்து ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சு பண்ணுறதுக்கு கண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வேண்டியதாக இருக்குது. ஸோ 5 டைம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முடிச்சாச்சு. இன்னும் பெண்டிங் ஒரே ஒரு எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ். திஸ் இஸ் ஃபார் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் 2 எக்ஸசைஸ். ஓகே, 2 எக்ஸசைஸ்க்கு இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து நம்மளோட செஸ்ட் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, இன்னொன்று வந்து இந்த இது வந்து தின் ஆகிறதுக்கு. இது வந்து எல்லா டைமே பண்ணி சொல்லி தான் பண்ணுறது. ஏன்னா வந்து இந்த எக்ஸசைஸ் எதுக்கு, இந்த எக்ஸசைஸ் எதுக்கு புதுசாக பார்க்குறவங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ சிம்பிள் தான் நான் பண்ணுறேன். ஒன்றும் இது பெருசாக வந்து கிரிட்டிக்கலாக பண்ணல. ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் நல்ல ஒரு யூஸ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நெக் எக்ஸசைஸ் மட்டும் அதுலேருந்து எடுத்துகிட்டு ஆடடாக வந்து வேறு ஏதாவது இன்னும் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து யோகா வந்து லேர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக ட்ரெயினர்லாம் கிடையாது. பட் அதுலேருந்து எது இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸோ அது எனக்கு காமனான எல்லாருக்கும் யூஸ் ஆகுது. அதை தான் வந்து நம்ம ரெகுலராக பண்ணணும். 1/2 hour கண்டினியூஸாக என் கூட நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கண்டென்ட் போடுறோம். நீங்கள் பண்ணுங்கள் 10 வாட்டி 20 வாட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற கண்டென்ட் கிடையாது. என் கூட நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கள், அதுதான் கண்டென்ட். ஓகேவா? சரி, இந்த எக்ஸசைஸ் பண்ணி 30 டைம்ஸ் பண்ணிட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு சண்டேவே. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்ஜாய் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு 30 டைம்ஸ் கூட பண்ணலாம். 30 டைம்ஸ் பண்ணாக்கா நமக்கு நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். நம்ம ஒன்றும் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணதில்ல, உட்காந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதனால் நம்ம பண்ணுறதால ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் நான் இதை 30 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ 10 டைம் வச்சுன்னா இன்னும் 20 டைம்ஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 20 டைம்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 1 டைம் 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர், முடிச்சாச்சு இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 30 மினிட்ஸாக நான் பண்ணியிருக்கேன். 30 மினிட்ஸ் என் கூட சேர்ந்து பண்ணவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், என்ஜாயபுளாக இருக்கட்டும். சண்டே இல்லை, நல்ல நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடுவாங்க நிறைய பேர் வீட்டில். எங்கள் வீட்டில் நாங்களும் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன மெனு டிசைட் பண்ணியிருக்கீங்க மத்தியானத்துக்கு? அப்படி பண்ணலன்னா வெளியில் போய் சாப்பிட்டுப்போம். ஸோ இவ்வளோ தான். ஸோ சண்டே ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நான் ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே வந்து நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன், 9:30 to 10. ஸோ நாளையிலேருந்து வந்து நார்மலாக 9 to 10. ஏன்னா 9 to 9:30. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு போகிறதுக்குலாம் லேட் ஆகிடும். ஆக்சுவலாக நான் இன்றைக்கே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வந்து ரெடியாக தான் இருந்தேன். ஸோ பார்க்குறவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா யாராவது 2-3 பேர் பார்க்கலாம்ல சண்டே. ஸோ தூங்குற டைமில் நம்ம வந்து போட்டால் அவங்க பெட்டில் பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா நோ யூஸில், ஜஸ்ட் உட்காந்து பண்ணால் தானே யூஸு. தேங்க்யூ. மெசேஜ் போட்டவங்களுக்கு தேங்க்யூ, லைக்ஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் போடுற லைக்ஸ் வந்து இது எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு போய் ரீச் பண்ணும். ஓகேவா? பாய், see you.